ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நம்ம பல்லவனுக்கு ஃபீவர் நெறையவே இருக்கு. அத பார்த்துட்டு நம்ம சேரன் வந்து, "நான் இன்னைக்கு வேலைக்கு போகல பல்லவா. நான் உன் கூடவே இருந்து உன்ன நல்லா கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, "அண்ணே, நான் எதுக்குண்ணே இருக்கேன்? இங்க பாருங்கண்ணே, நீங்க வேலைக்கு போங்க. நான் பல்லவன நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, உனக்கு எதுக்காக சிரமம்?" அப்படின்னு சொல்லவும், "இதுலண்ணே என்னண்ணே இருக்கு சிரமம்? அவன குழந்தையா? அவன நான் என் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு, அவன் பாட்டுக்கு படுத்து தூங்க போறான். இல்லன்னா அவனுக்கு சரியாகல அப்படின்னா டேப்லெட் வாங்கிட்டு வந்து நான் குடுக்க போறேன். இதில எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்ல. தயவு செஞ்சு நீங்க வேலைக்கு போங்கண்ணே. நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சேரன வேலைக்கு அனுப்பி விடுறாங்க. இங்க நம்ம அ சோழன் வந்து யோசிக்கிறாங்க. நிலா வேற வீட்ல தனியா இருக்கா. நம்ம இவ கூட இருப்போம். ஏதாவது ஒரு வேலைய செஞ்சு அவ மனசுல இடத்த பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே நம்ம நிலா, என்ன சோலா, நீங்க வேலைக்கு கிளம்பலையா? கிளம்புங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்க, பல்லவனுக்கு வேற ஃபீவரு. அதனால நான் கூடவே இருந்து அதெல்லாம் ஒரு அணியும் புடுங்க வேண்டாம். நீங்க வேலைக்கு போங்க. நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். ஓவரா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைங்க, அது வந்து எனக்கும் தான் அடிபட்டுருக்கு. நெறைய அடி வாங்கினேன். உடம்பெல்லாம் வலிக்குதுங்க. அவனுக்கு மட்டுமா ஃபீவர்? எனக்கும் உடம்பு முடியல. நான் இங்கேயே படுத்து தூங்குறேன். அதான் பல்லவன் தான் ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கான்ல. நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அங்க வந்து ஃபில்லோ எதுவுமே இல்ல. அதனால நம்ம நிலா ஃபில்லோ எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "எதுக்குங்க இதெல்லாம்? பிடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம சேரன் வேலை செய்ற இடத்துல நம்ம சந்தாவும் வராங்க. சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. இப்போ 3 பேருமா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம அ சேரன் வந்து சொல்றாங்க, "நான் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் சாப்பிட்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட குடுக்கவும், அ "ஆ குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தாவும் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம சந்தாவுமே இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஹிந்தியில கேட்குறாங்க நம்ம பையா கிட்ட. பையா இருந்துட்டு, "இன்னும் இல்ல. இவருக்கு நாங்க பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சந்தா மனசுக்குள்ள நம்ம சேரன் மேல ஆசை வருது. இவரு பார்க்கவும் அழகா தான் இருக்காரு. அதே சமயம் ரொம்ப நல்லவராவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம பையன் வந்து சேரன் கிட்ட சொல்றாங்க. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சேரன் கிட்ட சொல்லவும், சேரன் இருந்துட்டு, என்ன பையா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட பேசு" அப்படின்னு சொல்லவும், அது வந்து சந்தாக்கு நான் இருக்கிற இடத்துல சேஃப்டியே இல்ல. நைட்டு கூட 4 ரவுடி பசங்க வந்து வம்பு பண்ணானுங்க. எப்படியோ சந்தாவ நான் காப்பாத்திட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இப்போ என்ன பண்றது? அதான் சொன்னேன். எந்த ஒரு சேஃப்டியுமே இல்ல அந்த இடத்துல. ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. அத வச்சு உங்களால மேனேஜ் பண்ண முடியுமா? இல்லையான்னு நான் முன்னாடியே கேட்டேன்ல அப்படின்ற மாரி பையா கிட்ட சொல்லவும், இந்த பையா இருந்துட்டு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாந்தா உங்க வீட்லயே இருக்கட்டுமே" அப்படின்னு சொல்லவும், இங்க நம்ம சேரன் வந்து யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ம் பையா இருந்துட்டு, என்ன யோசிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு கேட்கவும், "அது இல்ல, எங்க வீட்ல எப்படி? நாங்க 4, 5 பேர் ஆம்பளைங்களே இருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், "அதான் இப்போ ஒரு பொண்ணு நிலா அந்த வீட்ல வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த வீட்ல இருக்கிறது தான் சந்தாவுக்குமே ரொம்பவே சேஃப்டி" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பையா சொன்னதுமே, சேரன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, "சரி இருக்கட்டும். அதுக்கு உங்க தங்கச்சிக்கு ஓகே தானே?" அப்படின்னு கேட்கவும், சந்தாவுமே ஓகே, டபுள் ஓகேன்ற மாரி சொல்றாங்க. இனிமே நம்ம சந்தா வந்து சேரன லவ் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட லவ் சீன்ஸ் தான் போகுது. இன்னொரு சைடு இங்க நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு போறாங்க. கடைக்கு போயிட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுருக்கு. சரி, சார்ஜ் எடுத்துட்டு வந்து போட்டுட்டு அத ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் நம்ம வானதி இவ்ளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து ரிப்ளை எதுவுமே பண்ணுறது கிடையாது. அ இன்னொரு சைடு இங்க நம்ம வானதி பயங்கர கோவமா வந்து பாண்டியன பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன பாண்டி, நீ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளவே நான் உனக்கு அலுத்து போயிட்டேன்ல. நான் உனக்கு போர் அடிச்சிட்டேன்ல. அதுக்கு நீ லவ் பண்ணாமயே இருந்திருக்கலாம். இந்த குறைக்கு எதுக்காக என்ன லவ் பண்ண? உன்னெல்லாம் லவ் பண்ணதுக்கு நான் லவ் பண்ணாம நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வானதி பாட்டுக்கு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாருடி, இப்படி நொய் நொய் நொய்ன்னு சொல்லிட்டு என்ன நோண்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா நீ எனக்கு தேவையே இல்லடி. இங்கேருந்து கிளம்புடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க நம்ம பாண்டியன். எங்க வானதிக்கு ரொம்பவே அதாவது ரொம்பவே கஷ்டமா போகுது. "என்ன பாண்டி இப்படியெல்லாம் பேசுற? நீ என் கூட பேசலன்னு சொல்லிட்டு உன் கூட நான் சண்டை போடுறேன். அத புரிஞ்சுக்காம நீ என்ன வேண்டான்னு சொல்றியா? நான் போயிட்டேன் அப்படின்னா திரும்பி வரவே மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லவும், "அம்மா தாயி, நீ வராம இருந்தாவே போதும். நீ என்ன நோண்டிக்கிட்டே இருக்க. மனுஷன் என்ன கவலையில இருக்கான், என்ன வேலையில இருக்கான்னு கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு என்ன ஃபோன் பண்ணி டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்த. நான் இருக்க டென்ஷனுக்கு உன்னை அடிச்சு கொன்னே போட்டுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேனர்
கட்டையால் எடுத்து அடிக்க வராங்க. இங்கே நம்ம வானத்தி இருந்துட்டு, ஓ என்ன அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா, உன்னெல்லாம் லவ் பண்ணுறதே வேஸ்ட்டுடா, அப்போவே என் அப்பா சொன்னார் அந்த மெக்கானிக்காரனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் நீயே உலகம் நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தேன், எல்லாம் ஏன் தப்பு தான், இனிமே நான் உன்னை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி பயங்கர கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பாண்டி வந்து வானதியை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு விஷயம் என்னன்னு தெரியாது. விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நம்மளை தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டா. நம்ம விஷயத்த சொல்லவும் முடியல, அவள் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா. வானதி இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியாது, என்னமோ கோவத்தில் நம்ம திட்டி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம வானதி காலேஜ் கூட போகாமல் வீட்டில் போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா வந்து இங்கே வானத்திக்கிட்ட பேசவும் நம்ம வானதி இருந்துட்டு, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாண்டி நல்லவன் கிடையாதுப்பா, என் கூட ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தான், அவ்வளோதான், திரும்பவும் என் கூட பேசுறது கிடையாது. அப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள், நான் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலுமே அவங்களுக்கு நான் கழுத்தை நீட்டுறேன்ப்பா, எல்லாமே உங்கள் முடிவு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நல்லா தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம் வைக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போது காலேஜுக்கு போகிற மாதிரி இங்கே வானதி வராங்க. இப்போது நம்ம பாண்டி கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, முன்னாடி சொன்ன மாதிரியெல்லாம் இது போய் கிடையாது, உண்மையாகவே நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன், என் அப்பா ரொம்ப பணக்கார வீட்டு மாப்பிள்ளையை தான் கொண்டு வந்திருக்கிறது, என் அப்பா வந்து யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இனிமேல் யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வானதி போயிடுறாங்க. இங்கே கூட வேலை செய்கிற அவங்க வந்து இங்கே நம்ம பாண்டியன்கள் அண்ணே, வானதி சொல்கிறத பார்த்தா உண்மையாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு போல, நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டி இருந்துட்டு, ஏய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அண்ணே, உண்மையாக தானே இருக்கும், நான் போயிட்டு விசாரிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்க்குறாங்க. வானதிக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வந்து எங்கள் பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியனுக்குமே பதட்டமாக இருக்குது, எங்கள் வானதியை விட்டு நம்ம பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வானதி வந்து கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. திரும்ப திரும்ப மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு வானதி, உன்னை நேரில் மீட் பண்ணி நான் பேசி ஆகணும், தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் வர சொன்ன இடத்துக்கு வானதியுமே வந்துடுறாங்க. ஏண்டி என்னடி உனக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா, நான் இப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அது என்ன மாதிரி சுச்சுவேஷன், அது எப்படியாப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டேன்ல, திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல, நீ எதுக்காக என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிற, ஏன் என்ன வேறு பொண்ணு கூட இது தொடர்பில் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு இதுதான் உன் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இங்கே சோழனை அவங்க மாமனாருக்கு அடுத்தி கொண்டு போய் வச்சுது, அதாவது பணத்தை திருடிட்டு போயிட்டான், திருட்டு பள்ளி போட்டது, இப்படி நடந்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பாண்டியன் வந்து வானத்திக்கிட்ட சொல்கிறாங்க. வானதி, ஐயோ அவசரப்பட்டுட்டேன், நானே என் அப்பா கிட்ட போயிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன், இப்போது நாளைக்கு நிச்சயதார்த்தமே வச்சுருக்காங்க, ஊரே கூட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ எங்கள் குடும்பம் அவமானப்பட்டு நிற்குமே அப்படின்னு சொல்லுவோம். உன் குடும்பம் அவமானப்படக்கூடாது அப்படின்னா போயிட்டு அவங்க பார்க்குற மாப்பிள்ளையவே நீ கல்யாணம் பண்ணிக்கப்போ, அதான் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டுல, நாங்கள் அங்கே இங்கன்னு சோழ அண்ணனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ பெரிய டென்ஷனில் இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும், அந்த நேரத்தில் நீ ஃபோன் பண்ணி என்ன கடுப்பேற்றிக்கிட்டு இருந்த, இனிமேல் உன் இஷ்டம், நடந்தது எல்லாத்தையுமே நான் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே வானதி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பல்லவனுக்கு ரொம்பவே ஃபீவர் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம நிலா வந்து சோழனை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனால் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நடேசன் கிட்ட, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு டேப்லெட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா டேப்லெட், எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஃபீவர் யாருக்கு உனக்காமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பல்லவனுக்கு தான் நிறைய காய்ச்சல் அடிக்குது, நீங்கள் நான் சொல்கிறேம்மா டேப்லெட்டை வாங்கிட்டு வந்துடுங்க, எழுதி கொடுக்கணுமா இல்லை சொல்லணுமா அப்படின்னு சொல்லுவோம். நான் என்னம்மா டாக்டருக்கா படிச்சிருக்கேன், எழுதி கொடுமா, நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுதி கொடுக்குறாங்க. நம்ம நடேசனுமே போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க, கொடுக்குறாங்க. அதே சமயம் ஒரு 5 ஸ்டாரையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம நிலா பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ரொம்பலாம் சந்தோஷப்படாதம்மா, நான் உனக்காக வாங்கிட்டு வரல, கடையில் சேஞ்ச் இல்லைன்னு சொன்னால் அதனால தான் இந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க, பல்லவன் மாதிரியே தான் அவங்க அம்மாவுமே அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்க ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்தா அப்படின்னா 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு அடுத்த நாள் உடம்பு முடியாமல் போயிடும், என்னை படாத அவஸ்தைப்பட வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா வந்து சரி அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அவங்க எந்த ஊர், அவங்க இப்போ இருக்காங்களா இல்லையா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நடேசன் வந்து
என்னம்மா அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறியா? என்ன கதை கேட்குறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? அப்படியெல்லாம் கதைய சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம். என்னைக்கா இருந்தாலும் அந்த கதைய கேட்டு நான் தெரிஞ்சுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சவால் விடுறாங்க. சரி, சரி நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கிறப்போ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசனும் சொல்றாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.